கொஞ்சந் துவர்ப்புங் கொடிய காயமும் சூளையரி மிஞ்சு கரப்பான் பாண்டு வெப்பமது விஞ்சும் முசுவுறு தோஷமும் போகும் மேக அனலுமுண்டாம் அசுவகந்தி என அறி. எல்லோருக்கும் காலை வணக்கம். சித்தர்கள் புகழ் பாடும் இந்த மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் நம்ம அன்றாடம் ஒரு மூலிகைகளை அறிமுகப்படுத்தி இந்த சேனலில் நம்ம ஒளிபரப்ப இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரங்களாக நம்ம மக்கள்கள் வழி வழியாக பயன்பட்டு வந்த இந்த இயற்கை மருத்துவத்தை, ஏன்னா இப்போ வரும் காலகட்டங்களில் நிறைய பேருக்கு இந்த மூலிகைகள்லாம் நிறைய தெரியல. நிறைய பேருக்கு இப்போ தான் நம்பிக்கைகள் சித்த மருத்துவத்தை நாடி வராங்க. அப்படி நாடி வரும் இந்த நேரத்தில் மூலிகை மருத்துவத்தின் மீது ஒரு நம்பிக்கையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் ஒரு மூலிகையினுடைய தன்மைகளை நம்ம எடுத்து விளக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம வீட்டு தோட்டங்கள்லேயே பார்த்திங்கனாக்கா கலை செடிகளாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகையும் அற்புதமான மூலிகை மருத்துவ தாவரங்களாக இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா யாரும் நம்மளுக்கு அதை சொல்லிக் கொடுக்காம எல்லாமே மறைச்சி வச்சுட்டாங்க. நம்மளுடைய பாரம்பரியங்களே மருத்துவ முறைகளை முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தா பழிக்காதுன்ற ஒரு முறையில் எல்லாருமே மறைக்கப்பட்ட வைத்தியங்களாகவே அப்படி பின்னோக்கி காலகட்டங்கள்லாம் மாறி இப்போ வரும் இந்த காலகட்டங்கள்லாம் எல்லாம் இப்போ வெளியே கொண்டு வராங்க. நிறைய இந்த சேனல்கள்லேயும் நிறைய செய்தி வாயிலாகவும் நம்ம பத்திரிகைகள் வாயிலாகவும் இயற்கை மருத்துவங்கள்லாம் இப்போ நிறைய மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் ஒரு மூலிகைகளும் அரிய வகை மூலிகைகளும் நாங்கள் அறிமுகப்படுத்தி இந்த மக்கள் பயனடையணும். எல்லோரும் நிறைய சித்த மருத்துவர் நிறைய ஆர்வலர்கள் வராங்க. ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னால் பழிக்காதுன்னு ஒரு மறைமுகமான ஒரு இதுவால் தகவலால் மறைக்கப்பட்டது நம்ம வைத்தியங்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சொன்னால் பழிக்காதுன்றது ஒரு கருத்து. ஏன்னா அப்போ நம்மளை மீறி போயிடுவாங்கன்றதுனாலேயே அந்த மூட நம்பிக்கையாகப்பட்டது அந்த காலத்து மக்கள்கிட்ட நிலவி வந்தது. இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இரவு பகல்னு செடிகளை பிடுங்கி கொடுக்குறோம். அந்த சமுதாய நோக்கத்தோடு பண்ணும்போது தான் நம்ம மருத்துவங்கள் வளருது, மக்களுக்கு நம்பிக்கை வருது. இப்போ வீடு தேடி வராங்கனாக்கா அவங்களுக்கு நம்ம எடுத்தாந்து அம்மா இந்த கீரையை சாப்பிடு, இதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சட்னி பண்ணி சாப்பிடு, இந்த கீரை இது அம்மான் பச்சை அரிசி இருக்குது, அது என்ன உயர்வான மூலிகை தெரியுங்களா? அப்பேற்பட்ட மூலிகை. அது யாரும் அது சாப்பிட்றதுன்னு தெரியாது. நம்ம தோட்டங்கள்லேயே இருக்கக்கூடிய ஒரு கலை செடியாக இருக்குது. அது யார் பயன்படுத்துகிறாங்க, யாருக்குமே பயன்பாடுகள் தெரியாது. அதை பார்த்திங்கன்னாக்கா அவ்வளவு மருத்துவத்தன்மைகள் அந்த அம்மான் பச்சை அரிசியில் உண்டு. அது மாதிரி நம்ம தமிழ் மண்ணில் வளரக்கூடிய ஒரு தாவரங்களுக்கும் பல மகத்துவங்கள் கொண்டு தான் நம்ம தமிழ் மருத்துவம். ஒரு மூலிகைன்னு எடுத்தோம்னாக்கா அது பல நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மைகள் நம்ம மருத்துவத்தில் தான் உண்டு, வேறு எந்த மருத்துவத்துலேயும் கிடையாது. உலகத்திலேயே உயர்வான மருத்துவம் எதுனாக்கா நம்ம தமிழ் மருத்துவம் தான். ஏன்னா தொற்று ஆதி காலத்துலேருந்து பண்டையர்கள் பயன்படுத்தின வந்த மருத்துவம் தான். சித்தர்கள் எல்லாத்துக்குமே சித்தர் பாடல்களோட ஒரு மூலிகையும் எழுதி வச்சுருக்காங்க நம்மளுக்காக. அதில் பார்க்கும்போது ஒரு வரிசையில் நம்ம ஒரு மூலிகையில் இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துகிறோம். ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி நோய் தாக்கங்களாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நோயாளியாக இருக்காங்க. இயற்கைகள் முரண்பாடாக செயற்கை காலகட்டங்களில் இப்போ நவீனமான எல்லா குடிநீர்லேருந்து எல்லாமே மாசு கட்டுப்பாடாகி எல்லாம் இயற்கைக்கு முரண்பாடாக நம்ம வாழ்ந்து வரோம். அந்த காலத்தில் இயற்கையோடு வாழ்ந்தாங்க, நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே நோயாளியாக இருக்காங்க. அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தமிழ் மருத்துவங்களை அன்றாடம் உணவு முறையிலேயே எப்படி நம்ம பயன்படுத்தி நோய் இல்லாமல் வாழலான்றத எங்களுடைய கருத்தாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம அஸ்வகந்தான்ற ஒரு அமுக்கராங்கிழங்கு செடியை நம்ம இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த செடியை பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வம்னா குதிரை, கந்தானா மூலிகை, தமிழில் அமுக்கராங்கிழங்குன்னு பேருங்க. இது மலைகளில் தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு கிழங்கின தாவரம். இது அந்த காலத்துலாம் கிராமத்தில் போயிட்டு அந்த மலைகள் காடுகளுக்கு போகும்போது விறகெல்லாம் வெட்டின்னு வரும்போது இந்த கிழங்கெல்லாம் வெட்டி காய வச்சு பவுடர் பண்ணி சாப்பிடுவாங்க. பச்சை கிழங்குலாம் எடுத்தாந்து அதை நல்லா அரைச்சி அதனுடைய வேரெல்லாம் அரைச்சி நல்லா மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து குழம்ப வச்சு சாப்பிட்டு வரும்போது வாதப்பித்த கபத்தை போகக்கூடிய முத்தோஷம் போகக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. ரெண்டாவது நரம்புக்கு ஊக்கியான ஒரு மூலிகையாக இருக்குது. அதே மாதிரி ஆண்மையும் பெருக்கக்கூடிய தன்மை, உடல் பலத்தையும் உண்டு பண்ணும். வாதப்பித்த கபத்தையும் எடுக்குது, உடல் பலத்தை உண்டு பண்ணுது, ஆண்மை எழுச்சியை உண்டு பண்ணுது, நரம்பு தளர்ச்சியே வராது. அதுதான் இதுக்கு அஸ்வம்னா குதிரை, கந்தானா மூலிகை. அதனால தான் அஸ்வகந்தா குதிரையை போல் ஒரு திறனை உள்ள ஒரு மூலிகை. இது நம்ம தமிழ்நாட்டினுடைய ஜிங்ஷன் சொல்லக்கூடிய அமுக்கரா கிழங்கு தான் நம்ம தமிழ்நாட்டு ஜிங்ஷன். அமுக்கரா அதாவது இன்றைக்கி நம்ம எல்லா கடைகளில் பார்த்தாலும் சித்த ஆஸ்பத்திரியிலையும் பார்த்தாலும்
உடல் பலகீனமாக இருக்கா அவங்களுக்கு அஸ்வகந்தி லேகியம் கொடுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம வட்டார வழக்கில் நிறைய பேருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த செடிகளெல்லாம் இப்போ நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் இப்போ அறிமுகப்படுத்துகிறோம். இந்த சேனலில் பார்க்கும்போது இதுதான் அஸ்வகந்தா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் இந்த மூலிகைகள் பற்றிலாம் தெரியாது. எங்ககிட்ட நிறைய ஆர்வலர்கள், நிறைய பெண்மணிகள் வராங்க, நிறைய ஆர்வலர் இளைஞர்கள் வராங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம தோட்டத்தில் காமிச்சு அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம தமிழ் மருத்துவத்தினுடைய மகத்துவங்கள் புரிஞ்சு மேலும் மேலும் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை நாங்கள் உண்டு பண்ணி நிறைய பேருக்கு மூலிகை செடிகள்லாம் கொடுத்து வரோம். ஏன்னா இன்றைக்கி வீட்டில் வந்து ஒரு 10 வகையான மூலிகை செடிகள் வச்சோம்னா நம்ம அதில் வளரக்கூடிய ஒரு 10 வித ஒரு மூலிகையிலும் ஒரு 10 இலையை எடுத்து அன்றாடம் நம்ம சுவைச்சு சாப்பிட்டோம், இல்லை தீநீராக நம்ம உள்ளுக்கு குடிக்கும்போது பல நோயிலேருந்து நம்ம விடுபடலாம். நோயாளி இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் சாப்பிட்ணுன்றது கிடையாது. உணவே மருந்துன்னு அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. மருந்து இங்கே வந்து எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மருந்து மூலிகைகள் எல்லாமே நம்மளுக்கு உணவாக வந்து பண்டைய காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த இந்த மூலிகை மருத்துவத்தையும் எளிமையான இந்த மூலிகைகளெல்லாம் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றது இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லின்னு வரோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம இந்த அமுக்கரா கிழங்கை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். இது வேர், இலை, தண்டு அனைத்தும் வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. உடல் தேற்றி மெயினாக இது உடலை தேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மெடிசன் இது. இந்த அமுக்கரா கிழங்கு குதிரையை போல் ஒரு பலத்தை உண்டு பண்ணக்கூடிய தன்மை உண்டு. நம்ம சாதாரணமாக நோய் எதிர்ப்பு திறனுக்காக இந்த கிழங்கை வந்து இப்போ நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். நிறைய சித்த மருத்துவர்களும் சித்த வைத்தியர்கள்கிட்ட நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட அக்கம் பக்கத்தில் நம்ம வாங்கிக்கலாங்க. வாங்கி வந்து அந்த சோரணத்தை டெய்லி 6 ஸ்பூன் சாப்பிட்டுன்னு வந்தோம்னால் நரம்பு தளர்ச்சி வராது, உடல் சோர்வு வராது, காய்ச்சல் வராது. உடனே காய்ச்சல், சளி எல்லாம் முடியாது. ஏன்னா நோய் எதிர்ப்பு திறன், இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த அஸ்வகந்திக்கு உண்டு. அதுதான் உதாரணத்தில் அந்த காலத்திலே பெரியவங்களாம் சொல்லுவாங்க, பார் அமுக்கராங்கிழங்கு மாதிரி இருக்கான்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒப்பிட்டு ஒரு மூலிகையில் ஒப்பிட்டு ஒரு பாடல்களும் ஒரு பழமொழிகளும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆவாரையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டுன்னு சொல்கிறாங்க. ஆவாரம் பூவை சாப்பிட்டாலே ஆயில் தள்ளி போகும். முச்சங்கன் ஒரு மூலிகை இருக்குது. சங்கன் இலையை சாப்பிட்டால் அங்கமே தங்கமாக்குன்னு பழமொழி உண்டு. இது மாதிரி பழமொழிகள் பாடல்கள் எல்லாம் அந்த காலத்திலே பதிவானது நம்ம மருத்துவம். அதெல்லாம் வந்து எல்லாம் மறைக்கப்பட்டும் எல்லாம் வெளியே கொண்டு வராத காலகட்டங்களில் இப்போ நவீன காலகட்டங்களில் எல்லோருமே இயற்கையை தேடி வருதுனால இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒவ்வொன்றத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த அஸ்வகந்தா வந்து ரொம்ப அதிசக்தி கொண்ட ஒரு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதன்மையான மூலிகையாக இருக்குது. இதை எல்லோரும் பார்த்து இந்த மூலிகை மருத்துவ நிகழ்ச்சியில் இந்த அஸ்வகந்தாவை பற்றி நம்ம வீட்டில் வளர்க்கலாம் கூட நம்மளுக்கு இடம் வாய்ப்புகள் இல்லைன்னா அந்த சோரணங்கள் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். நாட்டு மருந்து கடைகளில், சித்தா ஹாஸ்பிட்டல்களில், சித்த மருத்துவ கடைகளில் இருக்குது. வைத்தியர்கள் கிராமப்புறம் இருக்குது. நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற வைத்தியர்கள் மருத்துவர்கிட்ட அஸ்வகந்தா பொடியை வாங்கி வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தின்னு வந்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இன்றைக்கி அமுக்கரா கிழங்கை பற்றி நம்ம பேசி இந்த நிகழ்ச்சியில் அதனுடைய மருத்துவத்தன்மைகள், அதனுடைய சித்தர் பாடல், அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒரு மூலிகை வந்து நம்ம சேனலில் வந்து அறிமுகப்படுத்தி அரிய வகை மூலிகைகள், ஏன்னா நம்ம தமிழ் பாரம்பரியங்களில் நிறைய வகை மூலிகைகள்லாம் இன்றைக்கி காணாமல் போயிட்டு இருக்க காரணம் அப்போ வந்து தெளிவு இல்லாமையும் ஒரு ஆர்வங்கள் இல்லாமல், அதாவது மறைக்கப்பட்டதுனாலே அவங்க வந்து அதை காமிக்காதே மறைச்சிட்டாங்க முன்னோர்கள். அதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் அதற்கு முரண்பாடாக நாங்கள் மாற்றி இப்போ எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் இதை வீட்டு வைத்தியமாக நம்ம முதல்ல பயன்படுத்தணுன்ற நோக்கத்தில் இந்த 5 மூலிகையும் எளிய மூலிகைகள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம காலடியில் இருக்கும். கரிசலாங்கண்ணி இருக்கும், பொடுதலை இருக்கும், பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணிலாம் உயர்வான மருந்து. பொன்னாங்கண்ணியை 90 நாள் சாப்பிட்டோன்னா கண்ணாடி போட வேண்டிய வேலை இருக்காது. அப்படி வந்து நம்ம உணவே மருந்தாக இருக்கக்கூடிய சில மூலிகை கீரைகள்லாம் இப்போ நாங்கள் அடுத்தடுத்து இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துகிறோம். அரிய வகை மூலிகைகளும் இந்த சேனலில் அறிமுகப்படுத்தி தான் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம இந்த அமுக்கரா கிழங்கை பற்றி நம்ம தெளிவாக பார்த்து அதனுடைய சித்தர் பாடல், அதனுடைய பொருள், அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் சொல்லியிருக்கோம். எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து பயனடைஞ்சு மேலும் மேலும் இந்த சேனலில் வந்து எல்லோரும் இந்த அரிய வகை மூலிகைகள்லாம் பார்த்து பலரும் பயனடைகின்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் இந்த அஸ்வகந்தாவை பற்றி பேசி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.